எல்லா விதமான விழாக்களும் சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம். குறிப்பாக அம்மனுடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கான மாதம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் மெயினாக பார்க்குறது இறைவனுடைய அனுகூலம், குறிப்பாக அம்மனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் எந்தெந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கான வழிபாடுகளையும் நம்ம பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால முதல்ல வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் செலவுகளும் உங்கள் ராசிக்கு 12 சனி இருக்கிறனால உண்டு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லை கடன் இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. அதில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் முதலீடு வேண்டாம். நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையில் பெருசாக டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் வேலையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறைவனுடைய அனுகூலத்தை பெரிய லெவலில் பண்ணுங்கள். குறிப்பாக பெருசாக ஷேரில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறது அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் மாரியம்மன் இருக்கோ குறைஞ்சபட்சம் நம்ம இருக்கக்கூடிய எல்கையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. இதுவே உங்களுக்கு நற்பலங்களை கொடுக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. சுக்கிரன்னாலே தெய்வம்னு அர்த்தம், குறிப்பாக பெண் தெய்வம்னு அர்த்தம். அவர் 5ஆம் இடத்துல இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருசாக கடன் இருந்தால் கடன் குறையும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கெல்லாம் பெருசாக நோய் இருக்கோ நோய் குணமாவதற்கான வாய்ப்பு, நோயிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் வேலையில் கவனமாக இருங்க. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். உங்கள் வயசுக்கு மூத்த நண்பர் கூட உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னா, சந்தர்ப்பம் இந்த மாதம் நல்லா இருந்தால் வாய்ப்பு இருந்தால் கன்னியாகுமரி போங்க. இந்த அம்மன் கன்னியாகுமரியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். ஸோ எவ்வளோவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்கள் வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ ஆடி 18க்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய எஜுகேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு வேளை லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா, கிரக ரீதியாக சந்தர்ப்பம் இருந்தால் மதுரையில் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களா அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலன்னு நினச்சிங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல. உங்களுடைய மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்.
ஸோ குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லையோ, குழந்தைக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் மாற்றம் என்பது உறுதியாக இருந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை, அன்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இது ஆடி மாதம். அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தான் சந்திரனுடைய தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் இந்த மாதம் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்னை அகிலாண்டேஸ்வரியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஸ்பெஷல்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிற வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, காதல் விஷயங்கள், புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் இருக்குது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் இடம் வாங்கிறதுக்கு, இது ஆடி மாதமாக இருந்தாலும் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உண்டு. ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த மாதம் அவ்வளோக்கு உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஸ்பெஷலாக அம்பாளுடைய வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். வாழ்க்கையில் ரொம்ப நாளாக உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் புதிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இருக்குது. பிரிஞ்சு போன உங்களுடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லாபம் உங்களுக்கு உண்டு. அதே போல் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறனால ஸ்பெஷலாக அம்பாளுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அன்னை அபிராமியை வணங்கிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு சிறப்பான உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்க்குற போது யாரெல்லாம் வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த மாதம் பண்ணுங்கள். ஆடி மாதமாக இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, குறிப்பாக பழைய பொருட்கள் வெஹிக்கிள்ஸை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பட்டு புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குறிப்பாக பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பார்க்குற போது சர்வீஸ் நல்லா இருக்குது. யாருமே ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேலை தேடிட்டுருக்கிறவங்க
வேலையை விட்டவங்க, வேலையிலக்காக முயற்சி பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஸ்பெஷலாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அம்பாளை வழிபடணுன்னா திருக்கருகாவூரில் நீங்கள் கற்பக ரட்சாம்பிகாவை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிங்களோ இது ஆடி மாதமாக இருந்தாலும் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. உங்களோட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். பட் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெஃபீட்டர் கன்சலில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கெரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்க்குற வேலையை விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடக்கி வாசிங்க, எல்லாருடைய மின்கில் ஆகுங்க. இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறனால ஸ்பெஷலாக உங்களை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரோடு இருக்கக்கூடிய உண்ணாமலையார் அம்மையை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். எதிர்பாராத உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் எதிர்பாராத நட்பலன்களும் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அத்தனை விதமான தகவல் தொடரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் அத்தனை விதமான தகவல் தொடர்பை பயன்படுத்துவது மட்டுமல்ல, அதை முழுமையாக நீங்கள் புகழடைவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் முழுவதும் நிறைய உண்டு. ஸோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஸ்பெஷல் வழிபாடாக அன்னை திருமேச்சியில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்பு, நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அன்னை லலிதாம்பிகையால் ஏற்படும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதமாக இருந்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இந்த மாதம் இருக்குது. வருமானங்கள் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். யாரை பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அவங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எல்லோருடைய மின்கில் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க. பெரிய லெவலில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய வேலையில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நன்மைகள் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நற்பலன்கள் உண்டு. வாய்ப்பு இருக்கிறவங்க வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆடி மாதம், அம்பாளுக்கு உகந்த மாதம். இந்த மாதம் நீங்கள் ஸ்பெஷலாக வழிபடணுன்னா மயிலையில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாளை, நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரரில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாளுடைய வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வதற்கான
இறை வழிபாடாக இருக்கும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய கிரகங்கள் அத்தனையும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால வேலைக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ வேலை நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லோனு தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் யாரெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்க்குறீங்களோ, இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான மாதம். ஸோ வேலையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான மாதமாக இந்த ஆடி மாதம் ஸ்பெஷலாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இது ஆடி மாதம், அம்பாளுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மங்களாம்பிகை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்வதற்கான வாய்ப்பு அன்னை மங்களாம்பிகையால் ஏற்படும். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதிலெல்லாம் மகிழ்ச்சி, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குடும்பத்தில் புது வரவு மகிழ்ச்சி, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் கூட இந்த மாதம் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்க்க வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் இருக்குது. வெளியூரில், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் ஆடி மாதம், அம்பாளுக்கு உகந்த மாதம். உங்களுடைய மீன ராசிக்கு நீங்கள் மாயூரத்தில் இருக்கக்கூடிய அபயாம்பிகையை அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அமையும்.